வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக வரும். 2026 தொடக்கம் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் நிறைய எடுத்து கொடுக்குறக்கான நல்லாவே வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். இந்த முதல் வருஷம் நமக்கு 2026 ஒரு சூப்பரான மேலும் மேலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள், அதாவது நமக்கு இன்றைக்கி 1ஆம் தேதி இல்லையா? இப்போ நமக்கு இன்றைக்கி 1ஆம் தேதி 2026. அப்போ நமக்கு வந்து இன்றைக்கி 1/1/2026 இல்லையா? 2026 2025 எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. கண்டிப்பாக நமக்கு 2026 இந்த வருஷமும் நமக்கு நிறைய வின்னிங்ஸ் நடக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகவே ஆகணும். கண்டிப்பாக இறைவனை பார்த்துக்கும். கண்டிப்பாக இன்றைய நாளில் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு மேலும் மேலும் நிறைய வின்னிங் எடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அன்பும் ஆதரவும் அதிகம். அதுக்கான நன்றிகள் நாங்கள் பட்டுறோம். கண்டிப்பாக மாஸ்டருக்கு சார்பாக எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு, அதாவது விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து இன்னும் நிறைய வின்னிங்ஸ் எடுப்போம். தொடர்ந்து நம்ம இன்னையோட கரெக்டாக 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்தில் எடுத்து காலடை வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நம்ம இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். 6 வருஷமாக நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய சிறப்பு. 2001க்கு முன்னாடி ஆரம்பித்தோம். கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம முழுமையாக செயல்பட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் நம்ம முழுமையாக மாஸ்டருக்கு அப்படிங்கிறது பேர் தெரிய வர்றது 2021 தான் நமக்கு அதிகமாக நம்ம வந்து மாஸ்டருக்குங்கிற ஒரு சேனலை மிகப்பெரிய அளவில் கட்டி எழுப்பணும். சரிங்களா? கண்டிப்பாக அது உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம நடந்திருக்காது. கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம வின்னிங் வாங்குவோம். நிறைய வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? இப்போ அதே மாதிரி நாளைக்கு என்ன கம்பெனியோட ட்ரா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு காருண்யா ப்ளஸ், நாளைக்கு காருண்யா ப்ளஸ்னுடைய ட்ரா, தனலட்சுமிக்கு அப்புறம் எது வருதுன்னா காருண்யா ப்ளஸ் நமக்கு 604வது ட்ரா. சரிங்க? நாளைக்கு ட்ரா நம்பர் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். அதுபோல் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப சிம்பிள் 606ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு போன வாரம் நமக்கு காருண்யா ப்ளஸில் ஆடப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 785 ஆடினாங்க. 785. அதே தான் இந்த வருஷம் வந்து இன்னும் கூட ஒரு ஹாப்பினஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சரி? ஏன்னா இந்த நாளில் வந்து ஏதாவது புதுசாக, அதாவது புது வருஷம் பிறந்தோம், நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது நம்ம ஒன்று செய்யணும், இந்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு வருஷம் முயற்சி பண்ணுறோம். ஒன்றும் மாற்றிக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் நம்ம அந்த முயற்சிங்கிறத கைவிடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒவ்வொரு விஷயம் இந்த வருஷத்தில் இதை மாற்றணும், அதை மாற்றணும் அப்படின்னு நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம். திரும்பி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம பழைய வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம். நைட்டு முடிவு பண்ணிட்டு படுத்துக்குவோம். கேக்கு வெட்டிலாம் முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலைக்கு போயிடுவோம். அது மறந்தே போயிடும். அதுக்கு அடுத்த நியூ இயர் வர வரைக்கும், அடுத்த நியூ இயர் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் கேக்கு வெட்டுவோம், நல்லா சாப்பிடுவோம். இந்த வருஷம் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சோன்னே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. பார்க்கலாம், நமக்கு எப்போயாச்சும் ஒரு நல்ல காலம் போகிறக்கு மாற்றுறதுக்கு. சரியா? அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து 606, அதே மாதிரி 785 இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். நாளைக்கு எனக்கு ஒரு சில நம்பர், இன்றைக்கி நம்ம 6ஆம் நம்பர் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சொன்னோம் 6ஆம் நம்பர் தாங்க பிரதானமாக வரணும். அதனால தான் நம்ம திரும்ப 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிது. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக 1ஆம் நம்பர் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. 6-1ங்கிறதும் மேட்சாக நிறைய வாய்ப்புகள் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொன்னோம்னா, ஏன்னா இதில் அதிகமான பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நம்பர் இருக்குது. ஒன்று 1ஆம் நம்பர், இன்னொன்று 0. இது எடுப்பாங்கன்னு பார்த்து எடுத்துட்டாங்க. நம்ம அதை தான் சொன்னோம். கண்டிப்பாக இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்குது. ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் இந்த 2 நம்பர் தான் இருக்குது. இப்போ இருக்கிறதுல நமக்கு வந்து 0வும் 1ஆம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பர். அதை தான் நம்ம சொன்னோம். 2026 நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் அதுவாக தான் இருக்கலாம் அப்படிங்கிறது. அதே 2026 நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. நாளைக்கும் வேணால் ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு அதே பேஸாகவே நமக்கு ஆடுவாங்க. ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் நமக்கு 1ஆம் நம்பர் இன்றைக்கி ஓரளவுக்கு எடுத்திருந்தாங்க. 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வரைக்கும் ஒரு 21 நாளாக பெண்டிங் இருந்துச்சு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 0 வந்து நமக்கு சி போர்டு எடுத்தாங்க. அதுவும் ஒரு 23 நாளைக்கு மேலே பெண்டிங். சி போர்டு நமக்கு அதிகமாக இருந்துச்சு. 23 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. அது இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். தொடர்ச்சி நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது. இந்த 2025 எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியல. இப்போ தான் வந்து 24 தொடங்கின மாதிரி இருந்துச்சு. 25 தொடங்கின மாதிரி இருந்துச்சு. கடகடன்னு போயிடுச்சு. ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியாமல் போச்சு. ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சரி, அதே மாதிரி 2026 நமக்கு நல்ல வின்னிங் கிடைக்கணும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கோட நம்ம செய்வோம். சரியா? இப்போ இதில் வந்து நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ட்ரா நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு போன வாரம் வந்து நமக்கு 500, போன வாரம் வந்து நமக்கு காருண்யா ப்ளஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, எத்தனாவது ட்ரா நம்பர்னால் 603. இன்றைக்கி 604 இல்லையா? 604வது ட்ரா.
சரிங்களா? இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக நாளைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 610 என்னங்கன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட். அப்போ நம்ம ஓவரால் என்ன எதிர்பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் 606, அடுத்து நமக்கு 785, அடுத்து 604, 610. அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 2026 கொஞ்சம் புதுமையான நம்பர்கள் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். முதல்ல 1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிப்போம். 1ஆம் நம்பர் தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக. 6க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். நான் நினைக்கிறேன்னா 6-1, 5-6-1ன்னு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏ போர்டிலே வரக்கான வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர். இந்த 2 நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டு தான். 1 அப்படி வரணும், இல்லைன்னா 3ஆம் நம்பர் வரணும். 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 3 அப்படிங்கிற இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பர் கொடுக்குறோம். சரியா? உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். மெயினாக அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் ஏ போர்டு 1 அல்லது 3 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பார்க்குறதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3ஆம் நம்பருக்கான சான்ஸ், 1ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கலாம்ங்கிறதுனால தான் இந்த நம்பர் எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரியா? அடுத்து நம்ம பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 6ஆம் நம்பர் வரைக்கும் ஏதாவது நீங்கள் வருதான்னு பாருங்கள். எனக்கு 6ஆம் நம்பர் தான் வருது. 916 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 916 916 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி வந்து 916 916க்கான வாய்ப்பு பி போர்டில் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாங்கிறதுனால தான் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்பெஷல் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் இருக்குதுன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ். 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி வருது அப்படின்னா நமக்கு 6 பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-2 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா 912 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 912 916ங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. பட் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதுன்னா 912 916 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் அதிகமாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். எதுக்குங்க 7ஆம் நம்பர் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 207ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது 207க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். 2ஆம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் 0 வந்து 7ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும். அப்படி பேட்டர்னாலே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் 207 தான் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தெரிஞ்சு அதையும் நம்ம கணக்கு பண்ணி இந்த டாக் கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் ஏதாவது 7ஆம் நம்பர் 2க்கு 7, 0க்கு அதாவது 207 7க்கு 0 அப்படிங்கிற கணக்கில் 0க்கு 7ங்கிற கணக்கில் அப்படி வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா 7-7-0-2 அப்படி கணக்கு வருது. அதே மெத்தட் தான் நம்மளும் அப்படி ரிவர்ஸில் பண்ணுறோம். சூப்பராக மேட்ச் ஆகுது. 7ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் கிடைக்கலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம். சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்ச மாதிரி தெரிஞ்சுது. பட் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. 7ஆம் நம்பர் 0க்கு 7ங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான். நீங்கள் எப்போயுமே நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். 0ன்னு ஒரு நம்பர் வந்து 7ஆம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகுது. அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இங்கேயே அதே தான் இருக்கு பாருங்கள். 2-0-7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா? அதே மாதிரி கூட நமக்கு மேட்ச் ஆகலாம். அப்போ 7ஆம் நம்பர் எடுத்து நம்ம பி போர்டில் எதிர்பார்க்கலாம். பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது. பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அடுத்து நம்ம சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் இன்னொரு நம்பர் நமக்கு என்ன எதிர்பார்க்கணும்னா எனக்கு பர்டிகுலராக அவங்க மேட்ச் ஆகலான்னு எதிர்பார்க்குற நம்பர் 8ஆம் நம்பர். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 34 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. அது கண்டிப்பாக நாளைக்கு ஆடணும். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் நம்ம கூட மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள். அதுபோக 0க்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய 0 நாளைக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் 0 திரும்ப வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 இப்போ தான் வந்து 3 போர்டில் ஒரு போர்டு தான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா 23 நாளாக அந்த 3ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க. இனி போக 22 நாளாக வந்து ஏ போர்டுலையும் அதே மாதிரி 14 நாளாக வந்து நமக்கு சி போர்டில் பி போர்ட்லையும் கிடச்சிருக்கு.
கண்டிப்பாக அந்த 2 நம்பர் ஏதாவது ஆடணும். அதே மாதிரி தான் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் நமக்கு இது வரைக்கும் 21 நாள் 22 நாளைக்கு மேலே இருந்துச்சு. அது எடுத்து ஆடினாங்க. இன்னும் 12 நாளாக இருக்கக்கூடிய சி போர்டில் 13 நாளாக பெண்டிங் நிற்கும். அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 8 நாள் ஆச்சு. 7 இன்னோட 8 நாள் ஆச்சு பெண்டிங். அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறோம். அப்போ நாளைக்கு ஆள் போட என்ன வரலாம்னா, எனக்கு முதல் ப்ரையாரிட்டி 7ஆம் நம்பர் கொடுக்கலாம். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. என்னங்க சமத்து மேலே 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக 7ஆம் நம்பர் வரும், வராமல் போகாது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். நாளைக்கு வந்து நிறைய பேர் பக்கம் வந்து சொல்லியிருப்பீங்க 26 அப்படிங்கிற நம்பர் போட மாட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். வருஷம் என்னவோ அந்த வருஷத்தினுடைய அந்த 7ஆம் நம்பர் போட மாட்டாங்க. 26 அதை போட மாட்டாங்க. அதனால தான் நம்ம 7ஆம் நம்பர் கொடுக்கும். பட் 6ஆம் நம்பர் கணக்கில் இருக்குது. நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பரும் எனக்கு கட்டாயம் வரக்கூடிய நம்பராக தெரியுது. 7, 6ங்கிற 2 நம்பருமே ரொம்ப மேட்ச் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் இது ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் நமக்கு அசால்ட்டாக உட்காரன்னு எதிர்பார்க்குறோம். அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு 8ஆம் நம்பரும் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. அதனால் 8ஆம் நம்பர் கொடுக்கணும். அது போக ப்ளஸ் வந்து எனக்கு இந்த ட்ரா நமக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு திரும்ப 2ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது. எப்படி பார்த்தாலும் இந்த 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் தான் வருது, 6ஆம் நம்பர் தான் வருது. இதுக்குள்ளே தான் நான் மேட்ச் பண்ணுறேன். இதை தாண்டி வந்தால் 0 இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும். அதே மாதிரி எல்லாருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர். கட்டாயமாக இந்த வருஷம் இன்னும் மேலும் மேலும் ஒரு சிறப்பான வருஷமாக கண்டிப்பாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள்.